நீங்க கூட்டு வந்து வேலை செஞ்சுக்கங்களேன், ஜெயிச்சுக்கங்களேன் அப்படின்னா சரிங்க மணிகிட்ட வேணா கேட்டுக்கங்களேன் அப்படின்ட்டேன் நான். அது எப்படி அவன் ஆகாதவன், நம்ம எதுக்கும் கூப்பிடாதவன், உன்னை வச்சு பண்ணிக்கோன்னு இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு உன்னை முன்னிலைப்படுத்தி அவனை வச்சு செஞ்சுக்கோன்னு சொல்றேன்னா அப்ப என்ன அர்த்தம்? நீ செந்தில்நாதனை பார்த்து மீறி எவன் பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை மோகன். யாரு அதெல்லாம் விடுங்க, சரி விடுங்க விடுங்க, காலைல பேசுறேன். எவன் பார்த்தாலும் நான் வந்து எனக்கு டவுட் தான் மேட்ரு. சரி விடுங்க, அது கிளியர் பண்ணியாச்சு, விடுங்க பேசி என்ன நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். அதான் மோகன், நம்மளுக்குன்னு வந்து நம்மளுக்கு அண்ணன் இருக்காரு போதும். அவர் சொல்றாரு, அந்த கல்யாண ஜோடி பண்ணாங்கல்ல, ஆமா ஆமா, அது சொல்றாரு, அவனுங்க எல்லாம் கம்யூனிட்டியா இருக்கானுங்கடா. ஓஹோ, யாரு அவன்? பூபதி. ஓ, 3 பேர் ஒரே கமிட்டியா? ஆமா, எஸ்சி தான். ஓஹோ, பாலா என் கூட எல்லாம் மண்டை கழுவிடுவானுங்க தெரியுமா? ஓப்பனா சொல்றேன். ஐயோ சாவி, இங்க பாரு, பாலா என் கூட இருந்தா மண்டை, நான் தான் சொன்னேன், நீ மண்டை கழுவ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். யாரா இருந்தாலும் மரியாதை தடுத்து யாரும் இருப்பாங்களா? இருக்கவே மாட்டாங்க. அதான் சொல்றேன், பாலா போனா மட்டும் மரியாதை கொடுத்துருவாங்களா? இவன் வந்து என்ன தெரியுமா, நம்ம மணி இப்ப நீ கேட்டவனே மாவட்டத்துல அவர் என்ன செய்யலாரு, அவருக்கே இவனுக்கு மேல நம்பிக்கை இல்ல, என்னைய கூப்பிட்டு வேலை செஞ்ச வச்சாரு. அது தேவையா நம்மளுக்கு? சரி சரி சரி, சொல்லனாலதான் நமக்கு கேட்டு கூட எஸ்சி. அவன் ஓட்டு, நீ ஒரு ஓட்டு எடுத்து காட்டியா? அங்க இல்ல, அங்க இருக்கு ஒரு கிடையாது, ஒரு 10 ஓட்டு இருக்கும், 10 ஓட்டு இருக்கும். 10 ஓட்டுக்கு நீ ஓட்டுக்கு 300 ரூபா கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அதுக்கு நீ எல்லாத்தையும் மகிழ்ச்சிக்கிறியா? அங்க இருக்குதா ஓட்டு, நான் உனக்கு புடிச்சு தரேன். கௌதம் வீட்டு ஓட்டு இருக்கு 6 ஓட்டு. இப்ப சதீஷ் ஓட்டு எல்லாம் ஏகப்பட்டது வெங்கி சதீஷ் வச்சு நிறைய பேருக்கு பேசிருக்கு. இப்ப திரைப்படத்துல எல்லாம் வேலை பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் எப்படி கிடைக்குது உனக்கு? எல்லாம் ராதா இருக்காப்புல, இப்ப நம்ம இது பண்ணோமே, அவரு ஓட்டு, அவர் வீட்டு ஓட்டு எப்படி கிடைச்சது? நீ எங்க உள்ள வந்த, என்ன செஞ்ச, எப்படி பண்ண, எல்லாமே எங்க ஆதி அந்தம் இங்க. உனக்கு ஒண்ணு இல்ல, உன முத்திரை குத்தி மாவட்ட இணைச்சாலும் முத்திரை குத்தி வெளியே தூக்கி தான் போட்டேன். என்ன நீந்திக்கோ, பொழைச்சிக்கோ, போய்க்கோ, அப்படிதான் நீ நீந்திட்டு இருக்க. உண்மையா? உண்மையா இல்லையா? ஆமா. நான் என்ன பணம் கொடுத்துட்டு நான் வர்றப்பெல்லாம் நீ நிக்கணும், நீ எனக்கு கூட இருக்கணும், உனக்கு பொறுப்பு கொடுத்தல, நான் ஏதாவது ஒண்ணு பேசுறேன், நான் ஒண்ணு அப்படியெல்லாம் பேசிதான் செஞ்சலாம் வச்சிருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் ஒரு வார்த்தை விட்டேன், எங்க வேன்ல வரப்ப, சார் சதீஷோட முடிஞ்சிடக்கூடாது, 100 1000 லட்சம் பேர் பின்னாடி இருக்கணும் சார். சதீஷ் போயிட்டான், அவன் முன்னாடி 1000 பேர் இருக்கானுங்கடா அப்படின்னு வரணும் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் நான் அவட்டே சொல்லிட்டேன். ஆமா, சும்மா மணி சேரானா நீ யோசிச்சு பாரு. உன்கிட்ட சொன்னேன் மணி சேரான்ட்டு, நீ அப்ப சொன்னா நீ உடனே உனக்கு ஆகாத கேட்டேன், இல்ல அத கூட சொல்ல மாட்டேன். நீ உன் வாயில அந்த வார்த்தை வரலாமா? அவன் மாவட்டத்துக்கு மரியாதையே கொடுக்கறது கிடையாது. அவன் கிழக்கு மாவட்டத்துல போயிட்டு நீ உண்மையா கேட்கலாம். நீ அந்த வார்த்தை சொல்ல உடனே அவனுக்கு போன் அடிச்சு நீ கேக்குற. இதுதான் உனக்கு உள்ள மெச்சூரிட்டி. அவன் நம்மளுக்கு மரியாதை கொடுத்து, சரி நீ இருக்கல அண்ணா பாருங்க, நீங்க என்னன்னு பேசுங்க இல்ல நீ பேசி இந்த பிரச்சனை ஜாயின் பண்ணி அவன் நம்ம பின்னாடி வர வச்சிருப்பாங்களாம். நான் காதை எடுத்துக்கிறேன். எதுக்கு தெரியும் நம்மளுக்கு வேணாம். அப்ப தளபதி கோத்திரம்